மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பிலே நாங்கள் தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடப்பிடிப்பில் அடுத்தது பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்லிலே ஒன்று ஆகுபெயர். ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய புரிதர் பொருளுக்கு ஆகி வருவது ஆகுபெயர் என்று சொல்வது. ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய புரிதர் பொருளுக்கு ஆகி வருவது ஆகுபெயர் என்று சொல்லப்படும். அந்த வகையில் இந்த 6 வகையிலே பாருங்கள். ஆத்தி சூடிய ஐயனை பணிவோம். ஆத்தி சூடிய ஐயனை பணிவோம். ஊர் உறங்குகிறது. 2 வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கு. ஆத்தி சூடிய ஐயனை பணிவோம். ஊர் உறங்குகிறது. மேற்குறித்தப்பட்ட வாக்கியங்களே ஆத்தி ஊர் என்பன ஆத்தி மரத்தையும் ஊரையும் உணர்த்தாது அவற்றோடு தொடர்புடைய பூவையும் மக்களையும் முறையை உணர்த்தியிருக்கின்றன. இவ்வாறு ஒரு பொருள் இயல்பாய் உள்ள பெயர், ஒரு பொருளுக்கு இயல்பாய் உள்ள பெயர் அதனோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு தொன்று தொட்டு ஆகி வருமாயின் அது ஆகுபெயர். இயல்பாக உள்ள பெயர் அதனோடு தொடர்புடைய புரிதர் பொருளுக்கு ஆகி வருகின்றது. ஆத்தி சூடிய ஐயனை பணிவோம். ஆத்தி சூடிய ஐயனை என்று சொல்கிற போது ஆத்தி என்றது அது ஒரு முழு மரத்தினுடைய பெயர் தான் ஆத்தி. ஆனால் அங்கே பூவைத்தான் குறிக்குது. பூவைத்தான் சூடியிருக்கிறார் ஐயன். மரத்தை சூடையில் மரத்தை சூடியிருக்கையில் பூதான் சூடப்பட்டிருக்கு ஐயன். ஆகவே அந்த ஆத்தி என்ற முழு மரத்தினுடைய பெயர் அதனுடைய பூவுக்கு ஆகி வருகிறது. ஆத்தி சூடி ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோஞ்சாமி என்று சொல்லி இங்கே சொல்லுவார்கள். என்ன ஆத்தி சூடி என்ற பாடலில் முதலாவது வருகிற அந்த கடவுள் வாழ்க்கையில் சொல்லப்படும். ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம். அந்த ஆத்தி தான் அது ஆத்தி பூ. ஆத்தி மரத்தினுடைய பெயர் பூவுக்கு ஆகி வருகிறது. பிறகு பாருங்க, ஊர் உறங்குகிறது. எல்லாம் நிசப்தமாக இருக்கு. அப்படியே எல்லாம் அமைதியா ஊர் உறங்குது. அந்த ஊர் உறங்கண்ட ஊர் ஊர் என்ன? ஊர் என்ற அந்த ஊரின் பெயர் அங்கே இருக்கின்ற மக்களை குறிக்கும். மக்கள் தான் உறங்குகிறார். மக்களுக்கு ஆகியோர் ஊர் உறங்குன்னா மக்கள் தான் உறங்குறார். ஊர் இருந்த மாதிரி தான் இருக்கு. ஊர் நித்திரை செய்தா இல்லை, மக்கள் தான் நித்திரை செய்கிறார். ஆகவே ஊரினுடைய பெயர், ஊர் என்ற ஊரின் பெயர் மக்களுக்கு ஆகி வருகிறது. மக்கள் தான் உறங்குகிறார். ஆகவே இவ்வாறான ஆகுபெயர்கள் 6 வகையில் வரும். பொருளாகு பெயர், இடவாகு பெயர், சினையாகு பெயர், இப்படி என்ன சினையாக பெயர், குணவாகு பெயர், அப்படியெல்லாம் வருகின்றன. முதலாவது பொருளாகு பெயரை பாருங்கள். மல்லிகை சூடினான். மல்லிகை சூடினான் இதன் முதற் பெயர், முதற் பொருளின் பெயர் அதன் உறுப்பாகிய மலருக்கு ஆகி வருகிறது. இதனை பொருளாகு பெயர், முதற்பொருள். இந்த ஆத்தி சூடினான் என்ற மாதிரி தான் மல்லிகை சூடினான். மல்லிகை என்றது அந்த கொடியினுடைய பெயர் தான் மல்லிகை. மல்லிகை கொடி. அந்த கொடிக்குரிய பெயர் சூடினாள் என்று வருகிற போது மல்லிகை கொடியை சூடவில்லை, மல்லிகை மலரைத்தான் சூடுகின்றாள் என்ற விடயத்துக்கு வருகிறோம். ஆகவே மலருக்கு ஆகி வருகின்றது மல்லிகை சூடினாள். அப்போ முதற் பெயர், முதற் முழுப்பொருளுடைய பெயர் அதன் உறுப்பாகிய மலருக்கு ஆகி வருகிறது. இது பொருளாகவே. மற்ற சிலையாக பெயர், சினையாக பெயர். வெற்றிலை நட்டான். வெற்றிலை என்று சொன்னால் அது ஒரு இலையினுடைய பெயர் தான் வெற்றிலை. வெற்றிலை என்ற சினையின் பெயர் முதலாகிய கொடிக்கை குறிக்கிறார். வெற்றிலை நட்டால் என்றால் வெற்றிலை கொடியைத்தான் நடுகிறது, வெற்றிலை இலைய நடுகிறது. ஆகவே வெற்றிலை என்ற அந்த சினையினுடைய பெயர், சினையினுடைய பெயர் முழுப்பொருளுக்கும் ஆகி வருகிறது. இது சினையாகவே. வெற்றிலை நட்டான் என்று. அதே மாதிரி புகையில் நட்டானும் வரும்.
புகையிலை என்ற அந்த புகையிலை இலைக்குத்தான் பெயர். அங்கே நடுதல் என்ற புகையில் நட்டால் புகையில கொடியத்தான் அந்த கன்றைத்தான் நடுகிறார். அது இடவாகு பெயர். இலங்கை வென்றது சொல்லப்படுது. அது கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வென்றதா? இலங்கை வென்றதுண்டா இலங்கை ஒலிம்பிக் அங்கே போய் வென்றதா? இலங்கை இருந்த இடத்துலேயே இருக்கு. இலங்கையில் இருந்து ஒரு குழுவினர் வென்றிருக்கிறார். இலங்கை வென்றது. இங்கு இலங்கை என்ற இடத்தின் பெயர் அங்கு விளையாடிய வீரர்களுக்கு ஆகி வருதா? அதனை இடவாகவே அங்கே ஒரு குழுவினர் போல் விளையாடி வெற்றி விட்டார். அங்கே இலங்கை வென்றது என்று சொல்லப்படுது. ஆகவே இடத்தினுடைய பெயர் அதனுடைய மக்களை குறித்து வருகின்றது, குழுவை குறித்து வருகிறது. அது இடவாகு பெயர். அடுத்த காலவாகு பெயர். கார்த்திகை பூத்தது. கார்த்திகை பூத்ததுன்னா கார்த்திகை என்றது ஒரு மாதத்தினுடைய பெயர். கார்த்திகை மாதம். அந்த மாதத்திலே பூக்கின்ற பூ ஆகி வருகிறது. கார்த்திகை என்ற காலத்துமே அக்காலத்திலே பூக்கும் கொடிக்கு ஆகி வந்தமையினால் அது காலவாகு பெயர். கார்த்திகை பூத்தது. 4 மணி பூத்தண்டு 4 மணி என்று இருக்கு. 4 மணிக்கு தான் சரியாக பூக்கும் அந்த பூ. 4 மணி பூத்தது. 4 மணி என்ற அந்த காலத்துடைய பெயர் அங்கே பூத்திருக்கு, பூவுக்கு ஆகிவிடு. இப்படித்தான் கார்த்திகை பூத்தது. காலவாகு பெயர். அடுத்தது குணவாகு பெயர். குணவாகு பெயர் என்று வெள்ளை பூட்டி உழுதான். வெள்ளை பூட்டி உழுதான் என்றைக்கு வெள்ளை என்ற அந்த நிறத்தினுடைய பெயர் அங்கே வெள்ளை நிறமுடைய மாட்டுக்கு ஆகிவிடும். ஆகவே வெள்ளை என்ற குணத்தின் பெயர் அந்த நிறத்துடைய இருத்தை குறித்து வந்தவன் இதை குணவாகு பெயர் என்று சொல்லுவோம். இது வெள்ளை பூட்டி வந்தான். அடுத்தது தொழிலாக பெயர். பொரியல் உண்டேன். பொரியல் என்ற தொழிலின் பெயர் தொழிலை அடைத்த அந்த உணவுக்கு ஆகி வருகிறது. ஆகவே நாங்கள் வாழைக்காய் பொரியலையோ அல்லது வேறு அப்பள பொரியலையோ நாங்கள் உண்டுகின்ற போது பொரியல் என்று சொல்லி வந்தால் பொரியல் உண்டேன். அங்கே அந்த உணவுக்குத்தான் வருகிறது, வாழைக்காய் பொரியலுக்கு தான் வருகிறது. ஆகவே இதை தொழிலாகு பெயர் என்று சொல்லுகிறோம். இப்படியாக நாங்கள் இந்த ஆகு பெயரை 6 வகையாக வகுக்கலாம். அதான் பொருளாகு பெயர், இடவாகு பெயர், திணையாகு பெயர், காலவாகு பெயர், குணவாகு பெயர், தொழிலாளருக்கு பெயர் என்ற 6 வகையாக நாங்கள் வகுக்க முடியும். இந்த வகையிலே இந்த வகுப்பை நாங்கள் இந்த அளவத்திலே பார்க்கலாம். அடுத்ததாக வருவது ஒரு பொருள் குறித்த பல சொல் வருகின்றது. இப்போ நாங்கள் முதல்ல பார்த்தது ஆகு பெயர். ஆகு பெயரில் 6 வகை இருக்குன்னு பார்த்துறாங்க. 6 வகை பெயர்களை குறித்து வருகின்ற ஆகு பெயர்கள். ஒன்று இயற்பெயர், அதனோடு தொடர்புடைய புரிதொரு பொருளுக்கு ஆகி வருவது ஆகு பெயர் என்று சொல்லப்படும். அந்த ஆகு பெயர் 6 வகைப்படும். பொருளாக பெயர், இடவாக பெயர், சினியாக பெயர், காலவாக பெயர், குணவாக பெயர், தொழிலாக பெயர் என்று 6 வகையிலே சொன்னோம். இப்பொழுது அடுத்ததாக பார்க்கிறது ஒரு பொருள் பல சொல். ஒரு பொருளை குறிக்கின்ற பல சொல் எங்கள் மத்தியிலே இருக்கின்றன. அவை தான் இதிலே வருகின்றது. இவற்றையும் நாங்கள் பார்த்து விடலாம். அரசன் வந்தான், கொற்றவன் வந்தான், மன்னன் வந்தான், கூ வந்தான், காவலன் வந்தான், வேந்தன் வந்தான். எல்லாம் ஒருத்தரைத்தான் கேட்கும். அப்போ ஒரு பொருள் பல சொற்களிலே நாங்கள் சொல்கிறோம். இடத்துக்கு ஏற்றபடி நாங்கள் அவற்றை அரசன் வந்தான் என்று சில இடத்துல சொல்லுவோம், கொற்றவன் வந்தான் என்று சில இடத்துல சொல்லுவோம், ஏன்னா வேந்தன் வந்தான் என்று, காவலன் வந்தான், இப்படி பல விதமாக நாங்கள் இவற்றை சொல்லலாம். இதை சொல்கிறது ஒரு பொருள் பல சொல். மேலே உள்ள வாக்கியங்களிலே அரசன் என்ற சொல் சுட்டும் பொருளை குறிக்க கொற்றவன், மன்னன், கோ, காவலன், வேந்தன் முதலான பல சொற்கள் வந்திருக்கு.
இவ்வாறு தமிழ் மொழியில் ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் உள்ளன. இத்தகைய சொற்களை நாங்கள் கொஞ்சம் அறிஞ்சு வச்சுக்கலாம். அவ்வாறான சொற்கள் இங்கே தரப்படுகின்றன. அருள் என்ற சொல்லுக்கு இரக்கம், கருணை, தயவு, கிருபை என்று வருகின்றது. அதே மாதிரி அடவி, காடு, கானகம், ஆரணியம், சுரம், கான் என்று சொல்லுவோம். அடுத்தது அழல். அழல் என்றதுக்கு அக்கினி, கனல், தழல், தேயு, தீ, நெருப்பு என்றெல்லாம் சொல்கிறார். ஆபரணம், ஆரம், இழை, கலன், நகை, பூண் என்று சொல்லப்படுகிறது. ஆற்றல் என்பதற்கு உரம், வல்லமை, வலிமை, சக்தி என்று சொல்லுகிறோம். இரத்தம் என்பதற்கு குருதி, சோரி, உதிரம், செந்நீர், கரை என்று சொல்லுகிறோம். குற்றம் என்பதற்கு ஆசு, கசடு, களங்கு, தவறு, பிழை என்று சொல்லுகிறோம். இவ்வளத்தோடு பாட்டுவோம். அடுத்ததாக குற்றம், கூந்தல், குழல், கேசம், அழகம் என்று சொல்லுகிறோம். சுத்தம், புனிதம், தூய்மை, பரிசுத்தம், மாசின்மை. சிநேகிதர் என்பதற்கு நண்பர், தோழர், கேள்வர். துன்பம் என்பதற்கு அல்லல், இன்னல், இடர், துயர், இடும்பை. நித்திரை என்பதற்கு துயில், உறக்கம், அனந்தல், துக்கம் என்று. நீர் என்பதற்கு அப்பு, சலம், புனல், சிந்து, தீர்த்தம் என்று. மலை என்பதற்கு அசலம், கிரி, பர்வதம், குன்று, விலங்கல், சிகரம் என்றெல்லாம் பல சொற்களை நாங்கள் ஒரு கருத்திலே பல சொற்களை சொல்லுகிறோம். பல சொற்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். இவற்றோடு நாங்கள் இந்த வகுப்பை நிறுத்துவோம். அடுத்த வகுப்பிலே மீதியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.